ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. துளசிராமன் வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்ட போது சுவாமிகளிடம் பரிகாரம் கேட்டார். தினமும் ஸ்ரீராமஜெயம் எழுது என வழிகாட்ட அதை பின்பற்றினார். 2 மாதத்திற்குள் வேலை கிடைத்தது. அதன் பின் தன் சகோதரிகள் 4வருக்கும் அடுத்தடுத்து திருமணம் நடத்தியதால் கடன் தொல்லைக்கு ஆளானார். உன் திருமணத்தின் போது வரதட்சணை பெற்று கடனை அடைத்து விடலாம் என துளசிராமனிடம் யோசனை கூறினர் பெற்றோர். காஞ்சி மகா பெரியவரிடம் இது குறித்து கேட்டபோது வரதட்சணை வாங்க மாட்டோம் என இளைஞர்கள் சபதம் ஏற்க வேண்டும். மீறி பெற்றோர் வலியுறுத்தினால் திருமணம் வேண்டாம் என்று சொல்லவும் தயங்கக்கூடாது. முன்னோர்கள் திருமணத்தை 1000 காலத்து பயிர் என்பார்கள். விட்டு கொடுத்தல், ஒழுக்கம் போன்ற நற்பண்புகள் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது என அறிவுறுத்தினார். அதன்படி துளசிராமனும் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தார். மழையின் போது துளசிராமனின் வீட்டில் தண்ணீர் ஒழுகும். கூரை மாற்ற பணம் இல்லை. இந்த நிலையில் ஒரு பௌர்ணமி அன்று வானத்தை பார்த்தபடி படுத்திருந்தார். அப்போது மகா பெரியவா இந்த வீட்டை மராமத்து செய்ய அருள் புரிய வேண்டும் என எண்ணியபடி தூங்கிவிட்டார். வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சா என அவரது கனவில் தோன்றி ஆசை வழங்கினார் மகா பெரியவா. மறுநாளே சில நண்பர்கள் ஒன்று கூடி வட்டியின்றி கடன் தர ஒரே மாதத்தில் வீடு ஓட்டு வீடாக மாறியது. அடுத்த பௌர்ணமி என்று கனவில் வீடு கட்டி முடிச்சாச்சா என்று கேட்டார் மகா பெரியவா. இந்து சேகர சிவப்பிரியா என வீட்டுக்கு பெயரிட்டார். மகா பெரியவரின் அருள் இருந்தால் வறுமையிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு நிகழ்வு உதாரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.